எல்லோருக்கும் வணக்கம். பாஜகவுடனான கூட்டணி இல்லை என்கிற இந்த முடிவில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பாரா? ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமா? இதை பத்தி தான் பேசுறோம். ஏன் உறுதியாக இருப்பாரா என்று நம்ம ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறோம்னா, நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் இருக்காங்க. அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அவரை சந்தித்திருக்கிறாங்க. பரபரப்பான சூழ்நிலையில வேலுமணி நேற்று காலை எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறார். தங்கமணி நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். இது குறித்து சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கலாம். அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 15 நாள் மருத்துவ விடுப்பு லீவ், மெடிக்கல் லீவ்ல அமைதியாக இருக்க மேலிடம் அறிவுறுத்தி இருக்குது. 15 நாள் களத்துக்கு வருவாரா, இல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரை 6 மாத காலத்திற்கு அவரை இதே மாதிரி மெடிக்கல் லீவ்லயும் வச்சிருப்பாங்களா? அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி பாஜக வைத்திருப்பார்களா? அது திரைமறைவில் ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதா என்கிற ஒரு சந்தேகத்தை எல்லோருக்குமே கொடுக்கும். அப்ப பாஜகவுடனான கூட்டணி இல்லை, 2 கோடி தொண்டர்கள் உணர்வு என்று கூறியதற்கு பிறகு ஏதேனும் ஒரு வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவுடனான கூட்டணிக்கு முயற்சிகள் பாஜக தரப்பில் எடுக்கப்பட்டு அதற்குரிய சமிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்குதா? அது இப்ப உடனே அந்த முடிவை திருப்பி எடுத்தா ஏதேனும் சங்கடங்களை உருவாக்கலாம் என்பதற்காக காலப்போக்கில் அண்ணாமலையை களத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு காலப்போக்கில் அது போன்ற ஒரு முடிவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட்டணியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுத்துகிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கிறதா என்கிற இடத்துலதான் நமக்கு அந்த சந்தேகம் வருது. எது எப்படி இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை 2018 திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்தி வருவது என்பது பாஜகவுடனான ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் தனித்து பயணிக்க வேண்டும், ஒரு திராவிட கட்சியாக பரிணமிக்க வேண்டும். அப்படி பரிணமிக்கிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவாக, எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தான் கருத்து வேறுபாடு கொண்ட பல முன்னாள் அமைச்சர்கள், அன்றைக்கு ஆர்.எம். வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன் போன்றவர்களை எல்லாம் அரவணைத்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தினாரோ, அது போல எல்லோரையும், ஒட்டுமொத்த அதிமுக எல்லோரையும், அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது அதிமுகவில் இருந்த அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வலிமையான அதிமுகவை கட்டமைத்து தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி அந்த பாஜக கூட்டணி இல்லாமல் தேர்தலை நாம் சந்திக்கிற ஒரு நிலை தேவை. அப்படி இருந்தால் நிச்சயமாக கடந்த காலங்களை போல 40லும் வென்றெடுக்கிற வலிமையான அதிமுக உருவாகும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க மாட்டோம், பாஜகவுக்கு அடிமைப்படுத்துவோம், அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் அதை செய்தால் அதிமுக தொண்டர்களது மனநிலை ஏற்றுக்கொள்வார்களா? வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல காலமாக, நம்ம 2018 இருந்தே சொல்றோம், 2019 தேர்தலிலேயே வாக்காளர்களும் தொண்டர்களும் தங்கள் எதிர்ப்பை பாஜக கூட்டணிக்கு தெரிவித்தாங்க. அதுலதான் எல்லா தொகுதிகளும், ஒரு தொகுதியை தவிர தோல்வியில் அடைந்தது. 2021 ஆட்சியை பறிகொடுத்ததே பாஜகவுடனான கூட்டணி என்பதும் பேசப்பட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலெல்லாம் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறாமல் மோடி அவர்கள் தென்னிந்தியாவின் முகமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று அறிவித்த பொழுதெல்லாம் அமைதி காத்து அதை ஏற்றுக்கொண்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதற்கு பிறகு அண்ணாமலை, நட்டா, அமித்ஷா ஆகியோரை சந்தித்து அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் ஒரு சந்தித்து வெளியில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உறுதியாக இருக்குது, நாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், அண்ணாமலைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப திடீர்னு இந்த ஒரு மாதத்துக்குள், இந்த ஒரு 15ஆம் தேதி, ஒரு 15 நாட்களுக்கு உள்ள
14ஆம் தேதி அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் டெல்லியில. அதற்கு பிறகு இப்படி ஒரு முடிவு. அது 2 கோடி தொண்டர்கள் சொன்னாங்க செய்யறேங்கிறது. இதை தாண்டி தொண்டர்கள் கருத்துங்கிறது 2019 இருந்தே இருக்கு. ஆனால் இவர்கள் இந்த முடிவு எடுப்பதற்கு பின்னணியில் என்ன என்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு 15 நாள் ஓய்வு, மருத்துவ விடுப்பு, நடைபயணம் தள்ளி வைப்பு, அரசியல் பேச மாட்டார் என்பதெல்லாம் இது எங்கேயோ திரைமறைவில் சில சம்பவங்கள், சில பேச்சுவார்த்தைகள், சில உடன்பாடுகள் ஏற்படுகிறதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுகல அம்மா இறக்குற பொழுது இருந்த அத்தனை பேரும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். ஒரு அதிமுக தொண்டர்களது கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு இடமாக நம்முடைய இந்த தளம் விளங்கி கொண்டிருக்குது. இந்த பாஜக கூட கூட்டணி வேண்டாங்கிறதையே 2018 இருந்து நான் தான் அதை முன்னெடுத்து, அதாவது பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக, இதை ஒருமைப்படுத்தி நம்ம தேர்தல் காலத்தை சந்திக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.